சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சாயப்பா நீண்ட நேரமாக உனக்காக காத்திருக்கிறேன். ஏனென்றால் யாரால் இந்த பதிவினை கேட்க முடிகிறதோ அவர்களுக்குத்தானே நல்ல நேரம் ஆரம்பித்திருக்கிறது. அப்படியானால் என் குழந்தை, உனக்கு ஆரம்பித்திருக்கின்ற இந்த நல்ல நேரத்தை என்னவென்று உனக்கு சொல்ல வேண்டும் என்று இந்த அப்பா நான் வந்திருப்பது நியாயம்தானே. உனக்காக உன் அப்பா நான் வந்திருக்கின்ற இந்த நேரம் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா நான் இருக்க உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்றும், ஏனென்றும் நான் உனக்கு கொடுக்கும் வாய்ப்பை மட்டும் நீ விட்டுவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் அது போதும். உனக்கான வாய்ப்புகள் என்றும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக இந்த அப்பாவை வசமாக்கி கொடுக்கும் என்பதை மறக்காதே. சாயப்பா இருக்க இனி உனக்கு கலக்கம் எதற்கு? அப்பா இருக்க என் குழந்தைக்கு கவலை எதற்கு? அப்பா இருக்க எல்லாம் உன் வாழ்க்கையில் சரியாக நடப்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் அல்லவா? சரி என்றும் தவறு என்றும் இந்த வாழ்க்கை நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்கிறோம் என்றால் நிச்சயமாக எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான முழுமையை நடத்தி கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. முழுமையோடு சேர்ந்து நான் உனக்கு கொடுப்பது ஒவ்வொன்றையும் தெரிந்து புரிந்து நீ நான் மதிப்போடு வாழ்ந்துவிட வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. இத்தனை காலமும் இந்த அப்பா உனக்காக என்னவெல்லாம் சொல்ல நினைக்கிறேனோ அவை ஒவ்வொன்றையும் நான் உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. இந்த தெய்வம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இந்த அப்பா உன்னோடு இருக்கிறேன் என்பதை தெரிந்து கொண்டு நான் உனக்கு சொல்வதையெல்லாம் நீ எப்பொழுதும் சரியாக உணர வேண்டும். இந்த வாய்ப்பை நான் யாருக்காவது கொடுத்து விட்டு சென்றிருக்கலாம். ஆனால் எதற்காக உனக்காக நான் காத்திருக்கிறேன் என்ற சந்தேகம் முதலில் உனக்குள் வந்ததா? நான் எதற்காக உன்னோடு பேச நினைக்கிறேன் என்ற ஒரு விஷயம் உனக்கு வந்ததா? முதலில் நீ புரிந்து கொள் என் குழந்தையே. சாயப்பா உன்னோடு பேச நினைக்கின்ற இந்த நேரம் உனக்கு எல்லாமே சரியாகவே நடக்க வேண்டும் என்பதில் நான் எப்பொழுதும் தெளிவாக இருக்கின்றேன். உன்னோடு பேசிவிட உன் அப்பா எப்பொழுதும் நல்ல மதிப்போடு மனநிலையோடு தான் இருக்கின்றேன். உனக்கு ஒன்றை சொல்லிவிடவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒன்றை கொடுத்து விடவும் அப்பா எப்பொழுதும் நம்பிக்கையோடு இருப்பதை நீ மறந்துவிடக்கூடாது. நல்லதொரு மாற்றத்தையும் நல்லதொரு தருணத்தையும் உனக்கு தந்துவிட்டு இந்த வாழ்க்கை எப்பொழுதும் போல பெருமகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. சாயப்பா உன்னோடு இருக்கும் இந்த நேரத்தை ஒட்டுமொத்தமாக நீ என்னவென்று புரிந்து கொள். நான் இருக்கும் இந்த காலத்தை நீ எப்பொழுதும் தெளிவாக என்னவென்று உணர்ந்து நடந்து கொள். காரணமில்லாமல் உனக்கு நான் எதையும் சொல்லி விடுவதில்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். சாயப்பா இருக்க இனி என் குழந்தை எதற்குமே நீ கலங்காமல் நின்று நம் அப்பா நமக்காக செய்யாமல் வேறு யாருக்காக செய்ய போகிறார் என்ற ஒரு எண்ணத்தோடு நீ எதையும் துணிந்து முன்னெடுத்து வந்துவிட்டால் போதும். நம் அப்பா நமக்காக எதையும் செய்வார் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் இருக்கும். அதுவரை எல்லா விஷயங்களுமே உன்னை சுற்றி சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். எல்லா விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி உனக்காக சரியாக நடக்கும் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய். உன்னோடு நின்று நான் என்ன பேச நினைக்கிறேனோ அதை எல்லாம் முழுக்க முழுக்க நீ சரியாக உணர வேண்டும். அப்பா இருக்கும்பொழுது என் குழந்தை நீ எதற்கும் கலங்க வேண்டாம். இது நாள் மட்டும் இனி என்னென்ன விஷயங்களை எல்லாமும் நீ சிந்தித்திருக்கின்றாயோ அவை எல்லாவற்றையும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க புரிந்து கொள்ள வேண்டும். முழுமையையும் உணர்ந்துத்தான் என் குழந்தை வாழ்ந்துவிட வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அப்பா கொடுக்கின்ற வாய்ப்பு உனக்கானது என்னும் பொழுது அதை எந்த நேரமும் என் குழந்தை தொலைக்க கூடாதல்லவா? சாயப்பா உனக்கு கொடுக்கின்ற இந்த வாய்ப்புகள் எல்லாமும் இனி உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்தும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. இத்தனை நேரம் நான் உடத்தில் நின்று பேசிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரிவர தெரிந்து கொண்டால் போதும். அத்தனையிலும் நீ விரும்புகின்ற ஒவ்வொன்றையும் உன்னால் நிச்சயமாக பெற முடியும் என்பதை நீ நம்பு. உன்னுடைய விருப்பம் போல இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ நம்பு. நாம் கடந்து வருவதையெல்லாம் தெரிந்து புரிந்து நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உணர்ந்து நாம் வாழ வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. சாயப்பா உனக்காக சொல்லிவிட்ட இந்த காரியங்கள் அத்தனையுமே நீ எப்பொழுதும் போல முன்னின்று செயல்படுத்த தொடங்கிவிட்டாலே அது போதுமல்லவா? சற்றென்று உன் வாழ்க்கையில் எல்லாம் மாறுவதை கண்கூடாக உன்னால் காண முடியும். யாரையும் நாம் எப்பொழுதுமே அவ்வளவு சுலபமாக நினைத்து கலங்க வேண்டாம். உனக்கு என்ன நடக்க இருக்கிறதோ அது சரியான நேரத்தில் உனக்கு நடத்தப்படும். இந்த அப்பா கொடுத்த வாக்குறுதிகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக என்றும் மாறும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது.
எதிர்பாராத விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை உருவாக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த அப்பாவிற்கு தேவையான பல விஷயங்களும், இந்த அப்பா உனக்கு கொடுக்கின்ற பல உண்மையான விஷயங்களும் எப்பொழுதுமே என் குழந்தையினுடைய மனதில் தோன்றும் ஒவ்வொரு விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக கலைத்தெடுத்து உனக்கு நல்லதை கொடுக்க சாயப்பா இருக்கும்போது இந்த வாழ்க்கையில் என்ன நடப்பதாக இருந்தாலும் அதை எல்லாமும் கண்டு என் குழந்தை நீ ஒருபொழுதும் வருந்த மாட்டாய். உன்னோடு நான் பயணிக்கும் இந்த நேரம் காலமும் உன்னை சுற்றி வந்து உன்னை முழுமைப்படுத்தும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. உன்னை தேடி வந்து எதையும் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நாளிலும் என் குழந்தையினுடைய விருப்பங்களோடு சேர்ந்து நான் உனக்கு என்ன கொடுக்க விரும்புகிறேன் என்பதையும் கடந்து நீ வாழ்ந்துவிட வேண்டும். பல நிலைகளில் நான் உனக்கு சொல்லும் விஷயங்களில் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ள முதலில் துணிந்து விட்டாலே அது போதுமல்லவா? எந்த காலத்திலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்பதை புரிந்து எந்த நேரத்திலும் இந்த அப்பா உனக்கு ஏற்றவை எல்லாம் சரியாக சொல்லிக் கொடுப்பேன் என்பதை நீ முதலில் புரிந்து கொள். இத்தனை காலம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்திருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ளும்படி நான் உன்னோடு வாழ்ந்திருக்கின்ற இந்த நேரம் முழுக்க எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை கண்கூடாக காண வேண்டும். நம் அப்பா நமக்கான ஒரு வாய்ப்பை கொண்டு காத்து கொண்டிருக்கிறார் என்றால் அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதானே உண்மை. எண்ணமாக இருக்க வேண்டும். அந்த வாய்ப்பை நாம் சரியாக முன்னெடுத்து வர வேண்டும் என்பதுதான் உன் விருப்பமாக இருக்க வேண்டும். இந்த வாய்ப்புகளை நீ பயன்படுத்தி கொள்ளும் வரை, இந்த வாய்ப்புகளை உனதாக நீ மாற்றிக்கொள்ளும் வரை, இனி என்ன நடந்தாலும் இந்த சாயப்பா உன்னோடு நான் துணை இருந்து உனக்கு சொல்வதையெல்லாம் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் என்பதை மறக்காதே. தெய்வம் இருக்கும் இந்த நேரங்களில் நீ முழுமையாக புரிந்து கொள். இந்த தெய்வம் வருகின்ற நேரங்களை என்னவென்று நீ ஏற்றுக்கொள். அப்பா சொல்லி நடத்தும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதுமே தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. காரணம் இல்லாமல் எதையும் இங்கு நடத்திவிட வேண்டாம். ஏனென்றால் உனக்காகவே இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் பார்த்து பார்த்து உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். சில நேரங்களில் வேண்டுமென்றே உன்னை கழித்துவிட பல சூழ்ச்சிகள் நடக்கத்தான் செய்யும். வேண்டுமென்றே உன்னை காயப்படுத்த பல சூழ்ச்சிகள் நடக்கத்தான் செய்யும். இவை எல்லாவற்றையும் தாண்டி, இவை எல்லாவற்றையும் கடந்து என் குழந்தை நீ வாழ்ந்து காட்டி விட்டாலே அது போதும் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ்ந்து காட்டி விட்டாலே அது போதும். இனி எது நடந்தாலும் நீ மீண்டு வருவாய். என்ன நடந்தாலும் உன்னை நீ மீட்டு கொண்டு வருவாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உடன் இருக்கும் தேவைகளை எல்லாம் முதலில் நாம் உணர வேண்டும். உண்மையாகவே இது நமக்கு தேவைதானா? உண்மையாகவே இந்த விஷயம் நமக்கு சரிதானா? உண்மையாகவே இவை ஒவ்வொன்றையும் நாம் உன்னிடத்தில் சொல்வது நியாயம்தானா என்பதனையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பா உன்னிடத்தில் நின்று உனக்கு சொல்லும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுமையாக கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள சொல்லிவிடுவது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கையை உருவாக்கும் என்பதை நீ மறக்காதே. இத்தனை காலமும் இந்த சாயப்பா என் குழந்தை நீ பயணித்திருக்கிறாய் என்றால் உனக்குள் தோன்றியிருக்கும் தைரியங்களை சற்று நீ தட்டிப்பார். உனக்குள் இருக்கும் பல விஷயங்களை நீ என்னவென்று கேட்டு ஒவ்வொன்றிலும் உன் மனதிற்குள் ஒரு நிம்மதி பிறக்கும். ஒவ்வொன்றிலும் உன் மனதிற்குள் ஒரு தெளிவு பிறக்கும். ஒவ்வொரு விஷயங்களையும் மீட்டெடுக்கும் நம்பிக்கையும் உனக்குள் பிறக்கும் என்பதை நீ மறக்காதே. எந்த காலத்திலும் என் குழந்தை இனி எதையுமே யோசித்து நீ வருந்த வேண்டாம். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் முழுக்க இனி எப்பொழுதும் போல உனக்காக இந்த அப்பா வருவதை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். சாயப்பா சொல்ல சொல்ல இனி எல்லாம் உமதாக இந்த வாழ்க்கையுடன் பேரதிர்ஷ்டங்கள் நடந்தே தீரும் என்பதை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் உனக்கு என்ன உருவாக்குகிறது என்பதையெல்லாம் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். என்ன உனக்கு நடத்துகிறது என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். சொல்லி சொல்லி இந்த வாழ்க்கையில் நாம் ஒவ்வொன்றிற்கும் ஆசைப்பட்டது போதும் அல்லவா? இனி நடப்பதை எல்லாமும் எப்பொழுதுமே நினைத்து என் குழந்தை நீ கலங்காமல் எதற்கும் நீ உன் நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் முன்னெடுத்து வந்து கொண்டே இரு. நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையை நல்ல நிலையோடும் நல்ல புரிதலோடும் நம்பிக்கையோடும் வாழ்ந்து காட்ட முடியும் என்பதை நீ புரிந்து கொண்டால் சாயப்பா தேடி வருவதும் காத்திருப்பதற்கு அவசியம் உனக்கு புரிந்துவிடும். அப்பா சொல்ல நினைக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதும் சரியாக தெரிந்துவிடும். எந்த நாளிலும் இந்த நிலையை கொண்டு நீ வாழும் இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல ஆச்சரியங்களையும் மன உறுதியையும் உனக்கு கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. எத்தனை காலம் இனி உனக்காக நான் என்னவெல்லாமும் கொடுத்திருக்கிறேன் என்பதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு. என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதையெல்லாம் நீ ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் அப்பா சொல்லிவிடுவது எல்லாவற்றிலும் உனக்கு புரிதலும் கிடைக்கும். அப்பா சொல்லித்தரும் அத்தனை விஷயங்களிலும் உனக்கு நிறைவு கிடைக்கும் என்பதையும் மறக்கக்கூடாது.
என் குழந்தையே, கலங்காமல் நின்று எதையும் நீ முன்னிறுத்த வேண்டும். தயங்காமல் நின்று எதையும் நீ முன்னின்று பெற வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. சரியானதொரு மாற்றத்திற்காக இந்த வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு தெளிவாக நடத்தி கொடுக்கப்படுவதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உடனிருக்கும் நேரமும் இந்த காலமும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக மாற்றும் என்பதை புரிந்து, நல்லபடியாக உன்னை தேற்றும் என்பதை புரிந்து கொள். எதிலும் என் குழந்தைக்கு இந்த அப்பா கொடுக்க நினைக்கும் அத்தனை விஷயங்களையும் நன்மதிப்போடு மாற்றி கொடுக்கும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. சந்தோஷத்தை உணர்ந்து வாழ வேண்டும். நம்பிக்கையோடு எதையும் உணர்ந்து நீ வளர்ந்து காட்ட வேண்டும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. இனி இருக்கும் காலங்களில் இனி உனக்கு என்ன நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ ஏற்றுக்கொள். கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு சரியானது எல்லாமும் தெளிவாக நடத்தி கொடுக்க வந்துவிட்டது. இந்த காலத்தை மட்டும் நீ எப்பொழுதும் தொலைத்து விடாதே. உடன் இருக்கிறேன் என்பது, உன்னோடு நான் வருகிறேன் என்பதும் இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் உனக்கு நடத்தி தரும் என்பதை நீ மறந்து விடாதே. எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.